ஹலோ குட்டீஸ், பிரைஸ் லார்ட். ஹவ் ஆர் யூ? இந்த ஷைன் டைம் ப்ரோக்ராமில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே குட்டீஸ், இந்த வாரம் நம்ம மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தை நம்ம தியானிக்க போகிறோம். எல்லாருமே நோட்டு புக்கு, முக்கியமாக பைபிள் கொண்டு வந்துட்டிங்களா? நம்ம போகலாமா? இதில் ஆண்டவர் நமக்கு என்னென்ன காரியங்களை குறித்து வெளிப்படுத்துகிறாரு நம்ம பார்க்கலாமா, தியானிக்கலாமா? ஓகே. மத்தேயு எழுது சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1-10 பார்க்கலாமா? அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுகிறதற்கு ஒன்றும் இல்லாத போது இயேசு தம்முடைய சீஷரை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றும் இல்லாதிருக்கிறார்கள். இவர்களில் சில தூரத்திலிருந்து வந்தவர்களாய் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், இந்த வனாந்திரத்திலே ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்கக்கூடும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்கள் உண்டு என்றார்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்திருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். சில சிறுமீன்களும் அவரிடத்தில் இருந்தது. அவர் அவைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். சாப்பிட்டவர்கள் ஏறக்குறைய 4000 பேராய் இருந்தார்கள். பின்பு அவர்களை அனுப்பிவிட்டார். உடனே அவர் தம்முடைய சீஷரோடு கூட படவில் ஏறி தல்மனதாவில் எல்லைகளில் வந்தார். ஆமா குட்டீஸ், ஏசப்பா என்ன பண்ணுறாங்க? ஏசப்பா இருக்கிற இடத்துல திரளான ஜனங்கள் என்ன பண்ணாங்க? கூடி வந்தாங்க. அவங்க ஏசப்பாவுடைய உபதேசம் கேட்கும் பொழுது எங்கே? மலை பிரதேசம். அந்த மலை பிரதேசத்தில் என்ன இல்லை? சாப்பாடு இல்லை. வனாந்திரத்தில் என்ன இருக்காது? சாப்பாடு இருக்காது, தண்ணி இருக்காது, எதுவும் இருக்காது. ஆனால் இத்தனை பேர் இருக்கிறாங்களே, இவங்களுக்கு பசிக்குமேனு சீஷர்கள் ஏசப்பா கிட்ட, ஏசப்பா வெகு நேரம் ஆயிடுச்சு, இவங்களை அனுப்பிடலாம், இல்லைன்னா இவங்களுக்கு நம்மளால உணவு தர முடியாது அப்படின்னு சீஷர்கள் சொல்றாங்க. அப்போ ஏசப்பா சொல்றாரு, உங்களிடத்துல என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ எத்தனை அப்பங்கள் இருக்கு? 7 அப்பங்கள் இருக்குன்னு சொன்ன உடனே ஏசப்பா அதை கொண்டு வாங்க. வேற என்ன இருக்குன்னு கேட்கும் பொழுது சிறு மீன்களும் இருக்குன்னு கொண்டு சொல்லும் பொழுது அதையும் கொண்டு வந்தாங்க. அப்போ ஏசப்பா என்ன பண்ணாரு? அந்த மீன்களையும் அப்பத்தையும் ஸ்தோத்திரம் பண்ணி ஆசீர்வதித்து எல்லாருக்கும் கொடுத்தாரு. எத்தனை பேருக்கு? 4000 பேருக்கு அந்த உணவை கொடுத்தாரு. பத்தியா, ஏசப்பா நம்மள பட்டினியா இருக்க விடலை. அவங்களுக்கு தேவையானதை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறாரு. மீதி எத்தனை கூட நீங்க எடுத்தீங்கன்னு அவர் கரெக்டா யார்கிட்ட கணக்கு கேட்கிறாரு? சீஷர்கிட்ட கணக்கு கேட்குறாரு. அது மாதிரி தான் நம்ம எந்த விஷயத்துலையுமே கருத்தாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். சில விஷயங்களை நம்ம கணக்கு பார்த்து தான் செய்யணும். எத்தனை நம்ம செலவு பண்ணுறோம், எத்தனை மீதம் வச்சுருக்குறோம் அப்படின்னு நமக்குள்ளே நம்ம கணக்கு வச்சுக்கணும். இஷ்டத்துக்கு நம்ம செலவு பண்ணக்கூடாது. ஏசப்பா கிட்ட நம்ம கணக்கு கொடுக்குறவர்களாக இருக்கணும். சரியா? ஏசப்பா பார், கரெக்டாக எத்தனை பேருக்கு நீங்கள் கொடுத்தீங்க, எத்தனை எடுத்து வச்சிருக்கீங்கன்னு ஏசப்பா கேட்குறார் இல்லையா? ஏசப்பா நம்ம என்ன கேட்டாலும் அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார், போஷிக்கிறவராய் இருக்கிறார். அதனால இன்னைக்கு சாப்பாடு இல்லை, நாளைக்கு சாப்பாடு இல்லை, நாளைக்கு வீட்டில் எதுவும் இல்லை, நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஃபீல் பண்ணக்கூடாது. அன்றன்ற தேவைகளை, அன்றன்ற பாடுகளை போதும்னு ஏசப்பா சொல்கிறாரு. ஒவ்வொரு நாளுக்குரிய பாடுகளை, ஒவ்வொரு நாளுக்குரிய தேவைகளை ஏசப்பா செய்ய வல்லவராக இருக்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணணும்? ஏசப்பா கிட்ட கேட்கணும். ஏசப்பா, இந்த நாளை ஆசீர்வதிங்க, இந்த நாளுக்கான தேவைகளை எனக்கு சந்திங்கன்னு அவர் சமூகத்தில் நீங்கள் மன்றாடும் பொழுது ஏசப்பா நிச்சயமாக என்ன பண்ணுவார்? தருவார். சரியா? அடுத்தது ஏசப்பா என்ன செய்கிறான்னு பார்க்கலாமா? 11வது வசனம். அப்பொழுது பரிசேயர் வந்து அவரோடு தர்க்கத் தொடங்கி
தொடங்கி அவரை சோதிக்கும்படி வனாந்தரத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவர் தம்முடைய ஆவியில் பெருமூச்சு விட்டு, இந்த சந்ததியார் அடையாளம் தேடுகிறதென்ன? இந்த சந்ததியாருக்கு ஒரு அடையாளமும் கொடுக்கப்படுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை விட்டு மறுபடியும் படவில் ஏறி அக்கறைக்கு போனார். சீஷர்கள் அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். படவிலே அவர்களிடத்தில் ஒரு அப்பம் மாத்திரம் இருந்தது. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று கற்பித்தார். அதற்கு அவர்கள், நம்மிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சிந்தியாமல் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமாய் இருக்கிறதா? உங்களுக்கு கண்ணிருந்தும் காணாதிருக்கிறீர்களா? காதிருந்தும் கேளாதிருக்கிறீர்களா? நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா என்று கேட்டார். நான் இந்த 5 அப்பங்களை 5000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார். 12 என்றார்கள். நான் 7 அப்பங்களை 4000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார். 7 என்றார்கள். அப்படியானால் நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். ஆம் குட்டீஸ், இங்கே ஏசப்பா என்ன சொல்றாரு? பரிசேயர் அவரோடு தர்க்கித்து அவரை சோதிக்கும்படி, ஏசப்பாவை சோதிக்கும்படி என்ன பண்றாங்கன்னா, வனாந்தரத்துக்கு கொண்டு போறாங்க. வனாந்தரத்தில் எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பரிசேயர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? இந்த சந்ததியார் ஒரு அடையாளத்தில் கேட்குறாங்களே அப்படின்னு ஏசப்பா ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஆனா இந்த சந்ததியாருக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ அவர்களை விட்டு மறுபடியும் என்ன பண்ணாரு? படகுல ஏறிட்டாரு. படகுல ஏறிட்ட பிறகு சீஷர்களிடத்துல கேட்குறாங்க, நீங்க எத்தனை அப்பங்களை வச்சிருக்கீங்க? ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? அந்த 4000 அப்பத்தான் கொடுத்த பிறகு மீதியானதை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு அப்பத்தை மட்டும் படகுல வச்சுருந்தாங்க. அப்போது ஏசப்பா அந்த அப்பத்தை பார்த்து, ஒருவேளை இந்த அப்பத்தை தான் நீங்கள் ஏசப்பா சொல்கிறாரோ அப்படின்னு அவங்க நினைக்கும் பொழுது ஏசப்பா சொல்கிறாரு, ஏரோதினுடைய புளித்த மாவுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லும் பொழுது நீங்கள் இந்த அப்பத்தை பற்றி யோசிக்கிறீங்களே அப்படின்னு ஏசப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, 5000 பேர்களுக்கு போஷித்த ஆண்டவர் இப்போ எத்தனை பேருக்கு கொடுத்தாரு? 4000 பேருக்கு கொடுத்தாரு. நீங்கள் மீதியான துணிக்கையே எத்தனை கூட நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னு ஏசப்பா சீஷர்களை பார்த்து கேட்குறாங்க. பார்த்தீங்களா? ஏசப்பா அற்புதம் மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட கணக்கு கேட்குறவராகவும் இருக்கிறாரு இல்லையா? சரி, அடுத்தது 21வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? அப்படியானால் நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். பின்பு அவர் பெத்சாய்தா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனை கையாய் பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கையை வைத்து, எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து, நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்றார். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கையை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். பின்பு அவர் அவனை நோக்கி, நீ கிராமத்தில் பிரவேசியாமலும் கிராமத்தில் இதை ஒருவருக்கு சொல்லாமலும் இரு என்று சொல்லி அவனை வீட்டிற்கு அனுப்பிவிட்டார். பின்பு இயேசுவும் அவருடைய சீஷர்களும் புறப்பட்டு பிலிப்பு செசரியா பட்டணத்தை சேர்ந்து கிராமங்களுக்கு போனார். வழியிலே அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். பார்த்தீங்களா? இங்கே ஏசப்பா என்ன பண்ணுறாரு? படகுல ஏறிட்டு அக்கறைக்கு எங்கே பெத்சாய்தா பட்டணத்துக்கு வராரு. அப்போது அங்கே ஒரு குருடனை என்ன பண்ணுறாங்க? அவரிடத்துல கொண்டு வராங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? அவருடைய ஏன் அந்த குருடனுக்கு கண்ணு தெரியாது இல்லையா? அப்போ ஏசப்பா என்ன பண்ணுறாரு? அவன் கையை பிடித்து அக்கறைக்கு வெளியில் கொண்டு வந்து என்ன பண்ணுற, உமிழ்நீர்னால் கையை வைத்து கண்களை தொட்டு சுகப்படுத்துகிறாரு. ஒவ்வொருத்தரையும் சுகப்படுத்த ஒரு
விதம் இருக்குது. உங்களை ஒரு விஷயமா சுகப்படுத்துவார், என்ன ஒரு விதமாக சுகப்படுத்துவார். உங்களுக்கும் எனக்கும் தேவையானது என்னதென்று தேவனுக்கு தெரியும். நமக்கு என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். அப்போ அவர் கண்ணை தொட்ட உடனே அந்த குருடனை பார்த்து சொல்கிறாரு, நீ என்னத்தையாச்சும் காண்கிறாயா, நீ ஏதாச்சும் பார்க்குறியா அப்படின்னு ஏசப்பா என்ன பண்ணுறாரு, அன்பாக விசாரிக்கிறவராக இருக்கிறாரு. அதே மாதிரி தான் உன்னையும் என்னையும் நம்முடைய காரியங்களை குறித்து விசாரிக்கிறவராக யார் இருக்கிறாரு, ஏசப்பா இருக்கிறாரு. அதனால் பல நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ என் ஜெபம் கேட்கப்படலையே, என்னுடைய ஜெபம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு நம்ம சோர்ந்து போகலாம். ஆனால் ஏசப்பா சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும் பொழுது கட்டாயம் என்ன பண்ணுவார், ஏசப்பா பதில் செய்வார். நீங்கள் எதிர்பார்க்குறத விட அதிகமாக செய்ய வல்லவராக இருக்கிறாரு ஏசப்பா. சரியா? அதனால் நீங்கள் எதை குறித்தும் என்ன பண்ணக்கூடாது, கலங்கக்கூடாது. ஏசப்பா அந்த குருடனுக்கு நீங்கள் பதில் அளித்தீங்களே, விசாரிக்கிறவராக இருந்தீரே, அற்புதம் செய்தீரே, எங்கள் வாழ்க்கையிலையும் என்னுடைய வேலையிலையும் எனக்கான தேவைகளையும் நீங்கள் சந்திக்க வல்லவராக இருக்கீங்க ஏசப்பா. இந்த இந்த உங்கள் சமூகத்தில் என் பாரத்தை வைக்கிறேன்னு நீங்கள் கருத்தாக செபிக்கும் பொழுது ஏசப்பா என்ன பண்ணுவார், இன்றைக்கி உங்கள் ஜெபத்தை அவர் கேட்க வல்லவராக இருக்கிறாரு. அதனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, எப்பொழுதுமே என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. சரியா குட்டீஸ்? ஓகே, அடுத்தது ஏசப்பா நமக்கு என்ன சொல்கிறான்னு பார்க்கலாமா? 28வது வசனம். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் கிறிஸ்து என்றான். அப்பொழுது தம்மை குறித்து ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு அவர்களுக்கு உறுதியாய் கட்டளையிட்டார். அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியதே அன்றி அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். இந்த வார்த்தையை அவர் தாராளமாக சொன்னார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். பார்த்தீங்களா, சீஷர்கள் கிட்ட ஏசப்பா ஒரு கொஷின் கேட்குறாரு. சரி, இந்த ஜனங்கள் எல்லாம் என்னை யாருன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சீஷர்களிடத்துல ஏசப்பா கேட்குறாரு. அப்போது சீஷர்கள் சொல்கிறாங்க, உங்களை சிலர் யோவான் ஸ்நானகனும், சிலர் எலியா என்றும் சொல்கிறாங்க ஏசப்பா. அப்போது நீங்கள் என்ன யாருன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சீஷர்கள் பார்த்தே ஏசப்பா கேட்குறாரு. அப்போ சீஷர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் கிறிஸ்து அப்படின்னு. யார் சொல்கிறது? பேதுரு சொல்கிறாரு. அப்போது ஏசப்பா சொல்கிறாரு, அவர் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்கிறாரு. மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியர்களாலும் வேத பாரகளாலும் ஆகாதவன் தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவார்னு அவர் தீர்க்க தரிசனமாக உரைக்கிறத சீஷர்கள் ஒரு பெருசாக எடுத்துக்கல. அது ஒரு உபதேசமாக அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் ஏசப்பா அதை வெளிப்படுத்துகிறாரு இல்லையா? நமக்கும் பல நேரங்களில் பல காரியங்களில் ஏசப்பா என்ன சொல்வார், மகளே இதை செய்யாத, இது உனக்கு பிரச்சனை வரும், இந்த நாளில் நான் உனக்கு உதவி செய்வேன், நீ பொறுத்துரு காத்துருன்னு ஏசப்பா மெல்லிய குரலில் நமக்குள்ள காதில் ஒழிப்பார், பேசுவார். நீங்கள் பைபிள் படிக்கும் பொழுதோ ப்ரேயர் பண்ணும் பொழுது நீங்கள் சோதித்து பாருங்களேன், ஏசப்பா உங்ககிட்ட பேச தான் காத்திருக்காரே தவிர உங்கள்கிட்ட நீங்கள் என்ன பண்ணோம், ஏசப்பா அந்த ஆளை கொடுத்துருக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு கடகடகடகடன்னு ப்ரே பண்ணி இயேசுவே நாமத்தில் ஆமென் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் இல்லையா? அப்படி தான் செய்யக்கூடாது. நம்ம ஜெபிக்கும் பொழுது கருத்தாக ஜெபிக்கணும். அது மாத்திரம் இல்லை, அவருக்கு நம்ம டைம் கொடுக்கணும். நீங்கள் ஒரு 1/2 hour தனி ப்ரேயர் பண்ணும் பொழுது அவரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணி வேதம் வாசித்து ஜெபம் பண்ணும் பொழுது உங்களிடத்தில் அவர் பேச வல்லவராக இருக்கிறாரு. உங்களிடத்துல ரகசியங்களை சொல்ல வல்லவராக இருக்கிறாரு. 7 வயது சாமுவேலுக்கு ரகசியத்தை சொன்ன ஏசப்பா உங்களுக்கு சொல்ல மாட்டாரா? நீங்கள் நானும் என்ன பண்ணணும், அவருக்காக டைம் கொடுக்கணும். நம்ம ஜெபித்து ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அவர் சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது உங்களிடத்துல அவர் பேச வல்லவராக இருக்கிறாரு. ஏசப்பா இந்த காரியம் குறித்து நான் என்ன செய்யணும், இன்னைக்கு நான் ஸ்கூலில் ப்ரெசன்டேஷன் பண்ணோம், எப்படி பண்ணோம் ஏசப்பா, இந்த
இடத்துல நான் போகிறேன், நான் எப்படி பேசணும் ஏசப்பா, எனக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்கள் அவர்கிட்ட கேட்டு பாருங்களேன். நீங்கள் தாவீதை போல சின்ன சின்ன விஷயத்தை கூட அவரிடத்துல கேட்கும் பொழுது அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருப்பீங்க. சரியா குட்டீஸ்? அதே மாதிரி தான் எந்த விஷயத்தில் சோர்ந்து போகாமல் ஏசப்பா கிட்ட கேட்டு பாருங்களேன். உங்களிடத்துல ரகசியத்தை சொல்ல அவர் வல்லவராக இருக்கிறாரு. சரியா குட்டீஸ்? ஓகேவா? இப்போ பேதுருவை கடிந்து கொள்றாரு. பேதுரு கடிந்து கொள்றாரு. ஏன் கடிந்து கொள்றாருன்னு பார்க்கலாமா? 32வது வசனம். இந்த வார்த்தையை அவர் தாராளமாக சொன்னார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவர் திரும்பி தம்முடைய சீஷரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். ஆதலால் விபச்சாரம் பாவமுள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்து என் வார்த்தைகளை குறித்து எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரும் தமது பிதாவின் மகிமையின் நிமித்தம் பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடு வரும்போது வெட்கப்படுவார்கள் என்றார். பார்த்தீங்களா? இந்த பேதுரு என்ன பண்றாரு? தம்முடைய சீஷர்களை பார்த்துட்டு ஏசப்பாவை கடிந்து கொள்ளுகிறாரு. அப்போ ஏசப்பா பின்னாடி திரும்பி அவனுக்குள் இருக்கிற சாத்தானை கடிந்து கொள்கிறாரு. பின்னாக போ சாத்தானே அப்படின்னு சொல்றாரு. ஏசப்பா என்ன சொல்றாரு இன்னொன்னு? ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு எனக்கு என்னை பின்பற்ற கடவன். ஆமா, நம்முடைய சுய இச்சைகளை வெறுத்து, பெருமைகளை வெறுத்து, கோபங்களை வெறுத்து, எரிச்சல்களை வெறுத்து நம்ம என்ன பண்ணோம்? வெறுக்கணும். எல்லாவற்றையும் வெறுத்து யாருக்காக? கிறிஸ்துவுக்காக, நம் தேவனுக்காக எல்லாவற்றையும் இழந்து அவருடைய சிலுவை எடுத்து அவருக்காக மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்குற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். அதுதான் ஏசப்பா விரும்புகிறாரு குட்டீஸ். அது மட்டும் இல்லை, வேற என்ன சொல்கிறாரு? தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகும் சுவிசேஷத்து நிமித்தமாகும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். அநேக ஊழியக்காரர்கள், அநேக வாலிபர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க? சுவிசேஷத்தை சொல்றாங்க. குஜராத், ஒரிசா, வடநாள் மாவட்டங்கள்ல, நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய என்ன பண்றாங்க? சுவிசேஷங்களை எடுத்துக்கொண்டு போறாங்க. அவர்களுக்காக நம்ம என்ன பண்ணோம்? பாரத்தோடு செபிக்கணும். நம்மளால செய்ய முடியலனாலும் நம்ம இதுவும் ஒரு ஊழியம். மற்றவங்களுக்காக நம்ம செபிக்கணும். ஊழியங்களுக்காக செபிக்கணும். சுவிசேஷம் சொல்றவங்களுடைய பாதுகாப்பிற்காக செபிக்கணும். சரியா குட்டீஸ்? நம்ம சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது உயிரிழப்பு ஏற்படும் போது அப்போ ஏசப்பாவுக்கு நம்ம பாக்கியவான்களாக இருப்போம். அதுக்காக நாங்கள் உயிரிழக்கணும்னு நான் சொல்லலை. நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக இருக்கணும். ஏசப்பாவின் பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இந்த உலகத்தில் இருக்கணும். சுவிசேஷம் என்னது? உன் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக நீ செபிக்கலாம். அவங்க குடும்பத்திற்காக செபிக்கலாம். நானே எல்லார்கிட்டையும் சண்டை போட்டுட்ருக்கேன். எல்லாரும் எனக்கு பிடிக்காது. ஸ்டேட்டஸை பார்க்குறேன். ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்க்கக்கூடாது. நம்மளுடைய தகுதி என்ன? அவர் கொடுக்குற கிருபை. அவருடைய கிருபையினால தான் நீங்களும் நானும் இந்த பூமியில் உயிரோடு இருக்கோம் குட்டீஸ். சரியா? தகுதி அவர் நமக்கு கொடுக்கிறது. அப்போ நம்ம மற்றவங்களை தகுதி பார்க்கலாமா? பார்க்கக்கூடாது. மற்றவங்களையும் இயேசுவை போல நேசிக்கிறவர்களாக இருக்கணும். இயேசுவை போல மன்னிக்கிறவர்களாக இருக்கணும். இயேசுவை போல உதவி செய்கிறவர்களாக இருக்கணும். விசாரிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். இவ்வளோ கஷ்டத்திலும் அவங்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்கணும். அவர்களுக்காக ஒருவராக நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். எப்பவுமே புறம் கூறுதல், குற்றம் சொல்லிக்கிட்டே இருந்தால் நல்லா இருக்குமா?
துதிக்கிற இந்த வாயால் நம்ம என்ன பண்ணக்கூடாது? சபிக்கக்கூடாது, பழி சொல்லக்கூடாது. கர்த்தர் சமூகத்தில் நம்ம எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கணும். சரியா குட்டீஸ்? நீங்கள் எது இருந்தாலும் சாமுவேலை போல, தாவீதை போல சின்ன சின்ன விஷயமானாலும் ஏசப்பா கிட்ட நீங்கள் கேட்கணும். சரியா? நான் ட்ரெஸ் போடுறதா கூட, ஏசப்பா இந்த கலர் ட்ரெஸ் போட்டுட்டா அப்படின்னு நீங்கள் கேட்கணும். சரியா? நீங்கள் கேட்டு பாருங்களேன். ஏசப்பா உங்ககிட்ட அழகாக பேசுவார், உங்களை அழகாக நடத்த வல்லவராக இருக்கிறாரு. அப்போது தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? நம்ம வெளிப்புறமாக அழகாக இருக்கலாம், வெளிப்புறமாக எல்லா முன்னாடி காணிக்க கொடுக்கலாம், சுவிசேஷம் சொல்லலாம். ஆனால் நமக்குள்ள ஒரு ஆத்துமா இருக்கு. அந்த ஆத்துமாக்குள்ள இருள் இருக்கக்கூடாது. இருள் என்னது? பொறாமை, போட்டி, வஞ்சம், அப்புறம் பொய் சொல்கிறது, எல்லா இருளும் உள்ளத்தில் வச்சுட்டு வேலை பார்வையில் நல்லா ஜெபிக்கிறவளா, நல்லா காணிக்க கொடுக்குறவளா, அந்நிய பாஷையை பேசுகிறவளா நம்ம மட்டும் இருக்கக்கூடாது. ஆத்துமாலையும் நம்மளுக்கு ஒரு வெளிச்சம் இருக்கணும். அந்த ஆத்துமாக்குள்ள ஜீவன் ஏசப்பா வரணும் இல்லையா? அப்போது நம்ம ஆத்துமாக்குள்ள அந்த ஒரு ஜீவன் இருக்கணும். அந்த ஆத்துமாக்குள்ள நம்மளுக்கு ஒரு பலன் இருக்கணும். சரியா? அந்த ஆத்துமா நீங்கள் நல்லா இருந்தால் தான் ஏசப்பா நமக்குள்ளே வர வல்லவராக இருக்கிறாரு. நீங்கள் சொல்லலாம், நான் காணிக்க போடுறேன், சுவிசேஷம் செய்கிறேன், எல்லாத்தையும் செய்கிறேன், அற்புதம் நடக்குது. கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா ஏசப்பா இங்கே அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்கள் ஜெபத்தை கேட்கிறவர், உங்களுடைய அந்நிய பாஷை கேட்கிறவர் ஏசப்பா நம்ம தலைமையில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆனால் உங்கள் உள்ளத்தில் ஒரு இருள் இருந்துச்சுன்னா ஏசப்பா எப்படி உள்ளே வர முடியும்? வர முடியாது இல்லையா? அதனால் உள்ளத்தில் இருக்கிற கசப்புகள், பெருமைகள், எரிச்சல்கள், கோபங்கள், பொறாமைகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஏசப்பா சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்து, தாழ்மையுடன் அர்ப்பணித்து, ஏசப்பா என்னை மன்னிங்க, என் ஆத்துமால ஒரு பலன் தாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கும் பொழுது இந்த உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமாக இருப்பீங்க குட்டீஸ். சரியா? அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை தர முடியும்? எதுவுமே தர முடியாது இல்லையா? அப்போ அந்த ஜீவனை கொடுக்கிற தேவனுக்கு நம்ம எப்பனும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளணும். சரியா? அப்போது நம்ம இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம அநேக காரியங்களை குறித்து தியானித்தோம் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணோம்? ஏசப்பா நம்மளை விசாரிக்கிறவராக இருக்கிறாரு, நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறாரு, நம்மளுக்கு ஆலோசனை தருகிறவராக இருக்கிறாரு, நமக்கு எல்லா காரியங்களிலும் உதவி செய்கிற வல்லவராக இருக்கிறாரு, நம்ம ஜீவனை காக்கிறவராக இருக்கிறாரு. சரியா? சரியா? இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் நீங்களும் என்ன பண்ணோம்? இன்னைக்கு தியானம் பண்ணோம். வீட்டில் பைபிளில் ஒவ்வொரு வசனத்தையும் கருத்தாக தியானம் பண்ணோம். ஐயோ எனக்கு ஒன்றுமே புரியல ஆண்டி அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஏசப்பா சமூகத்தில், ஏசப்பா இந்த அதிகாரத்தை நான் படிக்க போகிறேன், அதை படிக்க எனக்கு ஞானத்தை தாங்க, என் கண்களை திறந்தருளுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் மாயக்கண்ணு போய் ஜீவனுள்ள தேவனுடைய இருளான கண்கள் போய் வெளிச்சத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு புரிய வைக்கப்படி அவர் உதவி செய்வார். நீங்கள் கிருபை கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஏசப்பா என்ன சொல்லியிருக்கிறாரு? என் கிருபை உனக்கு போதும் மகளே அப்படின்னு சொல்லுவார். இல்லை ஏசப்பா, நான் உங்கள் வேத வசனத்தில் தியானிக்க, கருத்தாய் புரிந்து கொள்ள எனக்கு கிருபை தாங்க, நான் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க எனக்கு இன்னும் அதிகமாக கிருபை தாங்க, உங்களை பற்றின சுவிசேஷத்தை சொல்கிறதுல எனக்கு இன்னும் அதிக கிருபை தாங்க நீங்கள் கேட்கும் பொழுது ஏசப்பா கட்டாயம் தருவார் குட்டீஸ். ஓகேவா? சரி, ஓகே. நம்ம அதுக்காக இன்னைக்கு ப்ரேயர் பண்ணலாமா? க்ளோஸ் யுவர் ஐஸ். அன்பின் பரலோக தகப்பனே, இதோ இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஏசப்பா, மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானித்தோம். ஏசப்பா, நீங்கள் எங்களோடு இடைப்பட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. தங்களை அர்ப்பணிக்கிறாங்கப்பா. தங்கள் ஆத்துமாலையில் இருக்கிற பொறாமைகள், பொய்கள், கோபங்கள், எரிச்சல்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவர்களுக்கு ஆத்துமால ஒரு புது பலனை கொடுத்து அப்பா தன் ஜீவனையும் ஆத்துமாவையும் காக்கிறவர்களாய் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றுங்க இசப்பா. சாமுவேலை போல, தாவீதை போல ஒவ்வொரு விஷயத்திலையும் உம்மை அவர்கள் தேடி ஆண்டவரே ராஜா உமக்கு பிரியமான பாத்திரமாய் அவர்களை மாற்றுங்க தகப்பனே. அப்பா, உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் மாற்றுங்க தகப்பனே. அப்பா, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா.
பிள்ளைகளுக்காக வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களை நீர் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா, அவர்கள் பிள்ளைகளை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்துக்கிறாங்க ராஜா. அவர்கள் பிள்ளைகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அவருடைய சுபாவங்களை மாற்றுங்கப்பா. உமக்கு கீழ்ப்படுகிற சுபாவங்களாய் மாற்றுங்கப்பா. அப்பா, நீர் அவர்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. அவர்கள் படிக்கிற ஒவ்வொரு பாடங்களிலும் ஒரு விசேஷ ஞானத்தை நீங்கள் இன்றைக்கு அவர்களுக்கு தாங்க தகப்பனே. படிப்பில் லேகிங் ஆகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அழுது செபிக்கிறாங்கப்பா. அவர்களை நீங்கள் தொடுங்க ஏசப்பா. அவர்களுக்கு நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை மாத்திரம் இல்லைப்பா, கல்வி ஞானத்தை கொடுங்க தகப்பனே ராஜா. பிள்ளைகள் நல்லா அப்பா படித்து முன்னேற, அவர்கள் எதிர்பார்க்குற கனவுகளை அடைய நிற்கிறபை பாராட்டுங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் நஸ்ரேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவர்களை உங்கள் ரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து செபிக்கிறேன். பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. வேதத்தில் அவர்கள் தியானிக்கிற ஒவ்வொரு வசனங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அவர்களுக்கு புரியும்படி கிருபை பாராட்டுங்க. இந்த ஜெபத்தை நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே குட்டீஸ், இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு வாரமும் நம்ம தியானிக்கிற இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்தை நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா கருத்தாக படிக்கணும். இசப்பா கிட்ட நீங்கள் கேட்கணும், சரியா? ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட்.